எவ்வளோ அழகாக தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருந்தது இல்லையா? நடைமுறை எடுத்துக்காட்டாக இது இருந்தது. இப்போ நான் ஜெயந்தி பெஞ்சி கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவர்கள் தங்களின் அனுபவங்களின் மிக ஆழ்ந்த சுரங்கம், அனுபவம் மிக பெரிய ஒரு அதிகாரத்தன்மை, அது நம் அனைவரையும் அத்தாரிட்டியாக ஆக்கி விடுகிறது, அனைவரையும் பாபாவினுடையவர்களாக ஆக்கி விடுகிறது. நம் அனைவருக்கும் தூண்டுதல்களை கொடுக்கக்கூடிய அனுபவங்களை ஜெயந்தி பேன் இப்போ நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஓம் சாந்தி. சக்கரதாரி பெஞ்சி ரொம்ப அழகாக சொன்னாங்க. தாதி எந்த அளவிற்கு அநேக ஆத்மாக்களுக்கு முன்னேற்றம் செய்தார்கள், ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் எந்த அளவிற்கு கவனம் வைத்தார்கள், அவர்களின் வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றினார்கள். நான் எனக்காக கூட சொல்வேன், தாதியின் பார்வை என் மீது பட்டதால் குழந்தை பருவத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தாதியை பாபா மம்மாவை கூட பார்த்துருக்கேன். ஆனால் நான் 1968 பூனாக்கு போனேன். தாதி அவர்களின் பார்வை என் மீது பட்டது. என்னுடைய 3வது கண் திறந்து விட்டது. என்னுடைய 3வது கண் திறந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நான் தாதி கூடவே இருந்துட்டு இருந்தேன். நான் இன்னொரு சகோதரரின் கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாதி உலகின் கவனம் அவர்கள்கிட்ட இருந்தது. ஒரு ஃபோட்டோ கூட அந்த மாதிரி இருக்குது. உலக உருண்டையை கையில் வச்சுட்டு திருஷ்டி கொடுக்குற மாதிரி. அமிர்த வேளையில் தாதி குறிப்பாக இந்த கவனம் வைத்தார்கள், முழு உலகிற்கும் சகாஷ் கொடுப்பது. முழு உலகிலிருந்தும் பாபா தேர்ந்தெடுத்த ஆத்மாக்களை வைத்திருந்தார். 40 வருடங்களுக்குள் 120 நாடுகளில் பாபாவின் காரியம் நடந்தது. 40 வருடங்களில் மிக பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கூட இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியாது. ஆனால் பாபாவுடைய காரியம் நடந்தது. ஒரு சகோதரர், அவர் ஞானத்தில் இல்லை, அவர்களின் மனைவி ஞானத்தில் இருந்தார்கள். ஆனால் தாதியோட ஒரு நல்ல தொடர்பு அவங்களுக்கு இருந்தது. இவங்க ரொம்ப நல்ல ஆத்மாங்கிற ஒரு சமிஞ்சை பாபா அவர்களுக்கு கொடுத்தார். தாதி எப்போதுமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டோலி கொடுப்பாங்க, ஃபுட் கொடுப்பாங்க. அப்போ அவர் கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டே இருந்தார். விதவிதமான காரியங்களில் அவர் உதவியாளராகவும் இருந்தார். முதல் வெளிநாட்டு சேவைக்காக போனவர்கள். ஸோ தாதி பாபாவுடைய 5 குழந்தைகள் வராங்க அப்படின்னு தாதி கடிதம் எழுதினாங்க. லண்டனில் அவங்க இருக்கட்டுமா அப்படின்னு தாதி லெட்டர் எழுதினாங்க. நான் என்னோட அப்பாவோட கதையை சொல்கிறேன். அவங்க அப்பா மற்றும் அவங்க அம்மா ரஜினிபன் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 ஆத்மாக்கள் எங்களுடைய வீட்டில் இருந்தாங்க. வெளிநாடுகளில் சென்டரே கிடையாது. ஏன் நான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது? பகவான் யாருடையதையும் வைப்பதே இல்லை. அவர் வாங்கினால் கொடுத்து விடுவார். அதே ஜென்மத்தில் உடனடியாக கொடுத்து விடுவார். முரளி தாத்தா அவங்க அப்பா. ஸோ முரளி தாத்தா 1 மாதத்திற்காக 5 ஆத்மாக்களை லண்டனில் வச்சுருந்தார். ஒரு மாதம் ரொம்ப அன்போடு வச்சாங்க. பாபா அதுக்கு ரிட்டர்னாக
ரஜினிபேன் சரீரத்தை விட்டதுக்கப்புறம் அவர் தனியாக இருக்கும்போது பாபா 16 வருடங்கள் வரை 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாபா வந்து வச்சுருந்தாரு. தாதியோட திருஷ்டி வாங்கிட்டு தான் அவர் பாபா கிட்ட போனார். தாதியின் பாலனை, பாபாவின் கட்டளை மற்றும் அந்த ஆத்மாவின் பாக்கியம். பாபா இந்த ஜென்மத்திலேயே ஒவ்வொரு விதத்திற்காகவும் அவர் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. உலக சேவையின் கணக்குப்படி உலக சேவைக்கான எண்ணம் யாருடைய புத்தியிலையுமே இல்லாமல் இருக்கும்போது தாதிக்கு அந்த காட்சி கிடைச்சிட்டே இருந்தது. பாபா 3 காலங்களையும் உணர்ந்தவர். கிழக்கில், மேற்கில், கனடாவில், ஆப்பிரிக்காவில் அந்த மாதிரி அங்கங்கே ஆத்மாக்கள் இருந்தாங்க. தாதி கடிதம் மூலமாக அவர்களுக்கு பாலனை செய்து கொண்டிருந்தார்கள். மதுபன் வரும்பொழுது வெளிநாட்டின் கடிதங்கள் பாபா தாதிக்கு கொடுத்தாங்க. வெளிநாட்டு சேவையின் எண்ணங்கள் யாருக்குள்ளேயுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் பாபாவுக்கு அந்த திட்டங்கள் இருந்தது. தாதிக்குள்ள இருந்த எண்ணம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம், சாந்தி கிடைக்க வேண்டும். அந்த எண்ணம் நிறைவேறிவிட்டது. இன்னும் நிறைய காரியம் நடக்க இருக்கு. வெளிநாட்டு சகோதரிகளுக்கு தாதி ரொம்ப பாலனை கொடுத்தாங்க. கடைசி 13 வருடங்கள் பாரதத்தில் இருந்தாங்க. ஸோ இங்கே நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தாதி வந்து நல்ல பாலனை பண்ணாங்க. சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் கூட போனாங்க. எங்கெல்லாம் அழைப்பிதழ் வந்தது, அன்சா பேங்க் சொல்லியிருந்தாங்க எங்கேயுமே வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன இடங்களுக்கு கூட தாதி வந்து போனாங்க. அங்கேயும் சேவை நடக்கட்டும், அவர்களின் ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கட்டும். தாதிஜியின் காலை 4 மணியின் யோகம், அதே போல் மாலை நேர யோகம், மிகவும் கவனம் அதில் இருந்தது தாதிக்கு. கூடவே 1976 தாதி குல்சார் வெளிநாடுகளுக்கு வந்தாங்க. அப்போதான் வந்து புது புது சேவைகள் வெளிநாடுகளில் நடந்தது. யாரெல்லாம் நிமித்தமாகி இருக்காங்களோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாலை நேரம் 4 மணிக்கு அவசியம் நீங்கள் யோகா பண்ணணும். அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு விசேஷமான உதவி கிடைக்கும். அப்போது தாதி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2:30 மணி வரைக்கும் தாதியோட காரியங்கள் வந்து நடந்தது. 3 மணிக்கு தான் வந்து தாதி சாப்பிட்டு முடித்தாங்க. 3 மணிக்கு தான் சில நேரம் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு எழுந்து யோகா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த யோகத்தில் தாதிக்கு வந்து இந்த டிரெக்ஷன் கிடைச்சது. நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். 2005 தாதி பாரதத்துக்கு வந்தாங்க. அது வரைக்கும் தாதி நிரந்தரமாக இதை செஞ்சுட்டே இருந்தாங்க. வாச்சா சேவையின் பாலனை கூட தாதி அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதே போல் மன்சா சேவை. நான் இங்கே இதை முடிக்கிறேன். ஓம் சாந்தி.